பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி யாரடி மோகினி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெண்ணிலா இங்க வராம இருந்தா எல்லாருக்குமே நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. நீ எனக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் மாமா. நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்காக நீ எதுக்கு மாமா கெஞ்சுற? நாளைக்கே நாள் நல்லா இருக்கிறதுனால பந்தக்கால் நட்டு நிச்சயதார்த்தத்துக்கான வேலையை தொடங்கிடலாம். அப்படியே வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாண தேதியை குறிச்சிடலாம். இதுக்கு மேலே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு ஸ்வேதாவோட அப்பா சொன்னப்ப கூட நான் அவளுக்காக தான் அவர்கிட்ட எதிர்த்து பேசினேன். ஆனால் என்ன நினைச்சாலும் தெரியல, டக்குன்னு வந்து நான் இதுக்கு மேலே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் மாமா, நீங்கள் எனக்காக யார்கிட்டையுமே கெஞ்ச வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா. அந்த நேரத்தில் அவளை சமாதானம் கூட படுத்த முடியாத கையால் ஆகாதான் நின்று இருந்தேன் சண்முகம். அதான் மாப்பிள்ள வெண்ணிலா, அவளுக்கு நீ கஷ்டப்பட்டாலோ இல்லை மற்றவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்றாலோ அவனால துளி கூட தாங்க முடியாதுடா. அவ மனசு காயப்பட்டு பார்த்த அந்த பார்வை என் நெஞ்சுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி இன்னும் நிக்குது. அந்த பார்வையை சாகுற வரைக்கும் என்னால மறக்க முடியாது சண்முகம். அவன் என்ன மாப்பிள்ள பண்ணுவான்? நீ அவமானப்படக்கூடாதுக்காண்டி ஒரு வாய் வார்த்தைக்காண்டி போறேன்னு சொல்லியிருப்பா. அது அவ பெருந்தன்மை. ஆனா அவ மனசு பூராவும் உன்னை நினைச்சு தாண்டா சுத்தி சுத்தி வரும். ஏதாவது சொல்லி நீ தடுத்துட மாட்டியா? யாராவது நீ போகாத வேண்டியலாம் சொல்லி தடுத்துட மாட்டாங்களான்னு அவன் மனசுக்குள்ள எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருப்பா தெரியுமா? பாவண்டா அந்த புள்ள. உன் மேல ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தீயில போட்ட புழு மாதிரி தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கலாம். ஹலோ ஹலோ, டாக்டர் அழகப்பன் இருக்காருங்களா? டாக்டரா? அது யாரு டாக்டர்? நான் டாக்டர். ஆனா கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால தான் உங்க டாக்டர் லைசன்ஸை க்ளோஸ் பண்ண ஃபோன் பண்ணியிருக்கேன். சார் சார் நீங்க யார் சார்? நான் மெடிக்கல் கவுன்சிலோட செக்ரட்டரி, டெல்லியில இருந்து பேசுறேன். சாரி சார். ஆமா, டெல்லியில பானிபூரி ரொம்ப நல்லா இருக்குமாமே, உண்மையா சார்? யோ, இப்ப அது ரொம்ப முக்கியமா? நீ ஏன் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணனு இப்பதான் தெரியுது. நீ மட்டும் இன்னும் 2 நாள்ல கிளினிக்கை திறக்கல, உன் லைசன்ஸை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிடுவேன். ப்ளீஸ் சார். சார் ஐயோ, 2 நாள்ல கிளினிக்கை திறக்கலனா லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்களா? என்னாச்சு மாம்ஸ், எதுக்கு இப்படி ஒளின்னு அழுதுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல கார்த்திக், என் கிளினிக்கை உடனே திறக்கலனா டாக்டர் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்களா? கிளினிக்கை திறக்க வேண்டியதுதானே? திறக்க முடியாது, எனக்கு பயமா இருக்கு. ஏன்? அன்னைக்கு கிளினிக் ஒருத்த வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பயமே வந்தது. ஏன்? அவன் எப்படி என்ன பண்ணா? அவன் வந்து 28 29 சார், டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். சரிப்பா. ரொம்ப மரியாதையான ஆளு, எவ்வளவு பணிவா பெர்மிஷன் கேக்குறான் பாத்தியா? கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே. ஆமா, யார் நீங்க? அதான் சார் எனக்கு தெரியல, எனக்குள்ள என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் சார். வரும்போது வில்லங்கத்தையும் கூடவே கூட்டிட்டு வராங்களே. என்ன சார் சொன்னீங்க? உட்காருங்கன்னு சொன்னேன் சார். உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டேன். என் பேரு சினிமா சிங்காரவேலன் சார். வித்தியாசமான பேரு சார். ஆனா என்னை யாரும் அப்படி கூப்பிடுறது இல்ல சார்.
என்ன எல்லாரும் பைத்தியம் தான் கூப்பிடுறாங்க சார். ஏன் சார் உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே சார். நான் இப்ப நார்மலா தான் சார் இருப்பேன். ஆனா படம் பார்க்கும்போது தான் என்னையே மறந்து அந்த கதாபாத்திரமாவே மாறிடும் சார். அது ஒன்றும் தப்பு இல்லப்பா, நான் கூட அப்படிதான்ப்பா. சார் என்னை பத்தி நானே சொல்றேன் சார். சிவாஜி படம் பார்த்தா சிந்தை கலக்கி அழுதுருவேன் சார். அதே எம்ஜிஆர் படம் பார்த்தா எழுந்து நின்னு ரசிப்பேன் சார். அதே கமல் படம் பார்த்தா காதல் ரசம் எனக்குள்ள கொட்டும். ஊத்தி சாப்பிட வேண்டியது தானே. என்ன சார் சொன்னீங்க? இல்ல இல்ல நல்லதுன்னு சொன்னேன். அஜித் படம் பார்த்தா அமர்க்களம் பண்ணுவேன் சார். விஜய் படம் பார்த்தா வில்லங்கம் பண்ணுவேன். அதுவும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் படம்னா கேட்கவே வேணாம், அப்படியே வாழ்ந்துருவேன் சார். அவர் படத்துல வர்றத நடிக்கிறதும் அவர் அடிக்கிற மாதிரி அடிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கவலைப்படாதப்பா, நான் ரசிக்க ரெடி. உங்க அன்புக்கு நான் அடிமை சார். ஆனா அடிக்கிற மாதிரி பண்ணா கை கால்லாம் உங்க மேல படுமே சார். என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வாங்காத அடியா, நீ என்ன வேணாலும் பண்ணு. வேண்டாம் சார், ரிஸ்க் சார். இப்ப நான் ஒரு டைலாக் சொல்லவா? ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. எப்படி? அப்போ நடிக்கவா அடிக்கவா? நீ என்ன வேணாலும் பண்ணு, எல்லாத்துக்கும் நான் ரெடி. அப்போ நானும் ரெடி தான் சார். என்னையா லைட்டா இருக்கு? அப்ப டைட்டா பண்ணிடலாமா சார்? நல்ல டைட்டாவே பண்ணு சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை என்னன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும், மன்னிப்பு. ஆனா பிடிச்ச 2 வார்த்தை என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னப்பா? அடி உத. என்னப்பா பேசிக்கிட்டே இருக்க? ஆக்ஷன். இரியா, என்னையா நிஜமாவே அடிக்கிற? என்ன சார் மூக்குல ரத்தம் வர்ற மாதிரி அதுக்குள்ள மேக்கப்ப தத்ரூபமா போட்டிருக்கீங்க? நீங்க கலைஞன் சார். என்னது மேக்கப்பா? இப்ப சொல்லுங்க சார், நல்லா இருக்கா? நல்ல சூப்பரா இருக்குப்பா. வாரி கொடுக்கிறது தான் கேப்டனோட ஸ்டைல். இப்ப பாருங்க சார், காலு கை எல்லாம் வரும். இந்த வாங்கிக்க. சார் அப்படியே தத்ரூபமா நடிக்கிறீங்க சார். உங்களை நடிப்புன்னு யாருமே சொல்ல முடியாது சார். உங்க நடிப்புக்கு இந்த சினிமா சிங்கார வேலை அடிமை சார். நான் வரட்டுமா சார்? வர்றேன் சார், போயிட்டு வரேன் சார். வர்றேன் சார், வர்றேன் சார், வர்றேன் சார். என்ன வரட்டுமா? சார் என்ன சார் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு உட்காந்துருக்கீங்க? நான் எங்கேயாவது உடைச்சேன், வந்தாவும் உடைச்சிட்டான். டைட்டா பண்ணுன்னு வாய் விட்டேன், அடிச்சு தம்சம் பண்ணிட்டாயா. நல்ல வேலை பாம் பார்த்து யாரும் வரல. இந்த 4 சவராவது மிச்சம் இருக்கு. யார் இப்ப போனானே அவனா? சாரை பார்த்தான்னு கேட்டேன், நல்லா கவனிச்சுட்டேன்னு போறான். சரி அதை விடுங்க சார், உங்களை ஆஸ்பத்திரி கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம். அட படுவாவி, அது போஸ்ட்மார்ட்டம் இல்லையா, ட்ரீட்மெண்ட். சரி ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் சார். ஐயோ சரி சரி ட்ரீட்மெண்ட் கூட்டி போறேன். பட்டு என்னாச்சு? என்னங்க என்னாச்சு? சினிமாக்கார ஏதோ நடிப்புக்காக அடிக்கிறான்னு நினைச்சா குத்துன்னு இப்படி உடைச்சிட்டு போயிட்டா. போதும், நீங்களும் உங்க கிளினிக்கும். இதுக்கு செலவு பண்ண காசுக்கு ஒரு மாட்டை வாங்கியிருந்தா அது ஒரு கண்ணு போட்டு பாலாவது கொடுத்துருக்கோம். இனிமே எங்கேயும் போகாம பேசாம வீட்டோட இருங்க. அரே நீ சினிமா சிங்கார வேலை இல்லடா, சிக்கல் சிங்கார வேலைடா. நடந்திருக்கா? ஆமா, நீ அழுறதுல நியாயம் இருக்குதான் செய்து. அதான் போட்டோம், நான் 2 பிஸ்கட் எடுத்துக்கிறேன். அது எந்த பிஸ்கட் நான் தான் சாப்பிடுவேன். அப்படியா? அடடே, வைஸ் கேப்டன் சிங்காரவேலன். சிங்காரவேலனா? ஐயோ நீயே வச்சுக்க, நீயே சாப்பிடு, எனக்கு வேணாம். முதவே கொடுத்துக்கலாம்ல. சூப்பரா இருக்கு. ஏய் இத வச்சு பாரு. குடு. இந்தா. ஸ்வேதா, உங்க அப்பா சூப்பர் டி. நம்ம இவ்வளவு நாள் தலைகீழா நின்னு செய்ய முடியாத விஷயத்த ஒரே நாள்ல நேரா நின்னு செஞ்சு முடிச்சிட்டாரு. எதை பத்தி டி சொல்ற? அதான் அந்த வெண்ணிலாவை அனுப்பிட்டார்ல, அததான் சொல்றேன். நிவேதா, நீ எப்படி தலைகீழா நின்ன? ஓவரா பேசுவேதா, எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிருவேன்.
அப்பா மாப்பிள்ளைக்காக இந்த பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தாரு. உன்னை போய் அவருக்கு போட்டு விட சொன்னாரு. வாவ் சூப்பர் ஆண்டி, செமையா இருக்கு. இந்த அப்படி கொடு. நல்லா இருக்கு. மணமகளே மணமகளே போய் வா, இந்த பிரேஸ்லெட்டை போட்டு விட்டு வா. சூப்பருங்க. மாமா வா ஸ்வேதா. என்ன மாமா பிஸியா? பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லை. பந்தக்கால் நட்டா தானே பூஜை முடிச்சதுக்கப்புறம் வெளில போக முடியும். சரி, அதான் கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டியிருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கஷ்டமே வேண்டாம். ஒரே ஒரு லேப்டாப் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட கணக்க கொடுத்துருங்க. அதை நானே டைப் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். ம். அம்மா அப்பா வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியாவும் இருக்கேன் மாமா. ம்ஹும். மாமா இந்தாங்க. என்னது? கொலுசு. ஏய், பார்த்தா தெரியலையா மாமா? பிரேஸ்லெட் அப்பா உங்களுக்காக வாங்கி கொடுத்தாரு. அம்மா என்ன போட்டு விட சொன்னாங்க. இது இனிமே எப்பவும் உங்க கையிலேயே இருக்கணும். சாப்பிடும்போது தூங்கும்போது எப்பவும் இதோ என் கையில நீங்க போட்டீங்களே இந்த மோதிரம், இதே மாதிரி. ஓகே சரி, கண்டிப்பா. அப்புறம் there's one more surprise for you. அது வந்து என்னன்னு எனக்கே தெரியாது. சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். என் கூட வாங்க. ஏன், என்னது? வாங்க சொல்றேன். எங்க? வாங்க மாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. வாங்க. ஸ்வேதா, வாங்க. என்னது? எங்க கூட்டி? என்ன திடீர்னு? உங்களுக்கும் ஸ்வேதாக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்ட போற கேக். நீங்க ரெண்டு பேரும் வெட்டினதுக்கு அப்புறம் அந்த கேக்க நாங்க வெட்ட போறோம். ஆனா எதுக்கு இதெல்லாம்? முத்தரசன் சார், பிரேஸ்லெட் சூப்பர். வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க. ஏய் நல்லா இரு. ஸ்வேதா, பந்தக்கால் நட்டு பூஜைக்கு அப்புறம் கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் முடிக்க வேண்டிய சில கணக்கெல்லாம் இருக்கு. நான் போய் அதை முடிச்சிடுறேன். சரி மாமா. தேங்க்யூ. ஸ்வேதா, கங்க்ராட்ஸ் டி. ரொம்ப டேஸ்டா இருக்கு. சிவகாமி, அம்மா, இதுல நிறைய கறி போட்டு நெருப்பு எடுத்துட்டு வா. சரியா? சரிம்மா.
வாங்க 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 வாங்க. அப்படியே வச்சிருங்க. கருணா, அக்கா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா இந்த வீட்டுக்கு கல்யாண கலையே வந்திருக்கு. ஆமாக்கா, நமக்கெல்லாம் பிசினஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே வள வள கொலகுலங்கிறதே பிடிக்காது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான். வைங்க, நல்லா பேக் பண்ணிருக்கீங்கல்ல? அங்க வைங்க. பேக் பண்ணிக்குமா? வா. இத ஓபன் பண்ணு. இங்க பாத்தியா கருணா, அக்கா. இந்த பத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து என்ன ஏதுன்னு பார்த்து படிச்சு முடிக்கிறதுக்கே பல மாசங்கள் ஆகும். ஆமாக்கா. இத்தனை சொத்தையும் கல்யாணம் முடிஞ்சதுமே ஒவ்வொன்னா நம்ம பசங்க பேருக்கு மாத்தணும். எல்லாமே ஸ்வேதா கையில தான் இருக்கு. ஆமாக்கா, அவ கல்யாணம் முடிஞ்சதும் கைக்குள்ள போட்டுக்க போற முத்தரசன் கையில தான் இருக்கு. அடே அப்பா. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அம்மா அம்மா அம்மா, ஐயர் வந்திருக்காரு. ஐயர் வந்துட்டாரு போல. நீ கூட நான் பார்த்து வைக்கிறேன். இந்தாங்க, இருக்கா, நான் வரேன். இது அப்படியே அங்க வச்சு கொடுங்க. வாங்க பார்த்துட்டு வரலாம். அம்மா, பூஜை உடனே ஆரம்பிச்சலாம்னு சொன்னாரு, அதான் கையோடு கூட்டிட்டு வந்துட்டேன். நமஸ்காரம்மா. வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் நாழி ஆயிடுத்து. பூஜையை உடனே ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா ஆரம்பிச்சிடலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை ஆரம்பிச்சிடணும். பந்தக்கால் நடுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்டீங்களா? அப்புறம் நான் கொடுத்த லிஸ்ட்லாம் ரெடியா இருக்கணும். எல்லாம் ரெடியா இருக்கு சாமி. சரிம்மா, வாங்க. இந்தாங்கம்மா. பாத்து 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 பிடிங்கம்மா. டைம் வேற ஆகுது. சீக்கிரம் சீக்கிரம். என் பையன் முத்தரசுக்கும் என் தம்பி பொண்ணு ஸ்வேதாவுக்கும் கல்யாணம். மறக்காம வந்துடணும். ஆடுடி ஆடு. அந்த கடவுளுக்கு மட்டும் கண்ணு இருந்துச்சுன்னா நீ நினைச்சது எதுவுமே நடக்காதடி. ஸ்வேதா, இத மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விட்டேன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். ஆமா ஆமா, ஆளாளுக்கு ட்ரீட் வேணும்னு கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாளுங்க. அதெல்லாம் சரி, உங்க இதுல பேச்சுலர் பார்ட்டி கிடையாதா? பார்ட்டி எல்லாம் இருக்கு, ஆனா ஸ்லேவ் பார்ட்டி தான். அப்படின்னா அடிமை சிக்கினதுக்காக நாங்க கொடுக்கற ட்ரீட். ஐயோ, அப்படின்னா கூட தள்ளி தான் நிக்கணும் போல இருக்கு. டே கார்த்திக், நீ தள்ளி நிக்கிறேன்னு சொல்லி உனக்கு வழியறதே வேலையா போச்சுடா. அம்மா, சித்த முன்னாடி வாங்கோ. கொடுங்க. கையை நீட்டுக்கோ. வாங்கம்மா, தானியத்தை இதில் போடுங்க. ஓம் த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தே ஜோ பிரகஸ்பதி த்ருவந்தேந்திர ஸ்ராஸ்மிஸ்ராஸ்யந்தாரேதா த்ருவம்
सर्वदेवा विद्यापतिः देवीं वाचपतनेन्द्र देवाः तां विश्वरूपा पशवो भवन्ति तानो मन्त्रेषु पूज्यं जिगाना ते निर्वादृष्टा नमस्तमयितो सुमुहूर्तोऽस्तु इந்தாங்கம்மா நீங்க காமிங்க சுமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து அயம் முகூர்த்த சுமுகூர்த்தோஸ்து நீங்க பண்ணுங்க त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम्